friends, welcome to MySQL Tamil tutorial part 27. Chinu. இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து டேபிள்ஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது ரெண்டு டேபிள்ஸில் இருக்கிறத. இப்போது முதல்ல ப்ராடக்ட் அப்படின்ற டேபிள்குள்ளே போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம்ஸு, செல்லர் ஐடி, காஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இப்போது இதில் இருக்கிற நேம் பார்த்தோன்னா அது ப்ராடக்டோட நேம்ஸ் தான் இருக்குது. அது கஸ்டமர்ஸில் பார்த்தோன்னா சீனு மகேஷ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சீனு மகேஷ் இவங்களும் சேர்ந்து இந்த ப்ராடக்டில் இருக்க இந்த நேம், அதாவது இந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் வாங்குகிற மாதிரி நம்ம வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா இந்த ப்ராடக்டில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் டேபிள், கஸ்டம் டேபிள் ரெண்டுத்தையும் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது தான். அது நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டும்போது நல்லாவே புரியும், சொல்கிறத விட. பாருங்கள், அதுக்கு முதல்ல நான் வந்து என்னோடய கஸ்டமர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை எழுதிட்டு நான் சொல்கிறேன். கஸ்டமர் ஐடி வந்து பார்த்தோன்னா அதாவது கஸ்டமர் அப்படின்ற டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற ஐடியையும் கஸ்டமரில் இருக்கிற நேம்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ப்ராடக்டில் இருக்கிற நேமையும் ப்ராடக்டில் இருக்கிற காஸ்ட்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் டைம் நம்ம எழுதுகிற ப்ராடக்ட்டுக்கு கமா போடக்கூடாது, ஏன்னா அடுத்து நம்ம வந்து ஃப்ரம் யூஸ் பண்ணுற போகிறதுனால. இங்கே வந்து என்னோடய கஸ்டமர்ஸையும் அது எந்தெந்த டேபிள் அப்படின்றத தான் கேட்குது. நான் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் அந்த ரெண்டு டேபிளையும் நான் கொடுக்குறேன். இது ரெண்டும் எடுத்து நான் எனக்கு எங்கே டிஸ்பிளே பண்ணணும் இப்போ இப்படி எழுதிட்டு கூட நான் கோ கொடுக்கலாம். ஆனால் இது ரெண்டும் எனக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்றதுக்காக நான் வேர் யூஸ் பண்ணுறேன். எந்த மாதிரி ஆர்டரில் வேணும் அப்படின்னு வேர், அதாவது கஸ்டமர்ஸோட கஸ்டமர்ஸோட ஐடி வந்து ஈக்குவல் டு ப்ராடக்டோட அண்டர்ஸ்கோர் ஐடி. ப்ராடக்ட் ஐடிக்கு ப்ராடக்ட் ஐடி வேணும். நான் செலர் ஐடி கொடுக்குறேன், ஏன்னா ஏற்கனவே கஸ்டமர் ஐடி வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ப்ராடக்ட் ஐடி நேமாக தான் வரும். செல்லர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி. பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட கஸ்டமர் ஐடி, அதாவது கஸ்டமர் டேபிள் இருக்கிற ஐடியையும் கஸ்டமர் இருக்கிற நேம் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ராடக்ட் நேமையும் ப்ராடக்ட் காஸ்ட்டையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நாலுத்தையும் செலக்ட் பண்ணி, அதாவது நாலுத்தையும் எதுலேருந்து செலக்ட் பண்ணுறோன்னா கஸ்டமர் ப்ராடக்ட் அப்படின்ற டேபிளை செலக்ட் பண்ணி வேறு எங்கே வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே கஸ்டமர்ஸ் ஐடின்னு போட்டேன். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்பெல்லிங் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் அது மாதிரி ஆகும், பார்த்துக்கோங்க ஒரு டைம். இங்கே எஸ் போடல, இப்போ ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமரில் இருக்கிற நேம்ஸு ப்ராடக்டில் இருக்கிற நேம்ஸோடு ஜாயின் ஆகிட்டு அதோட காஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளை வந்து ஜாயின் பண்ணுறோம். அதாவது இன்னொரு டைம் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இந்த கஸ்டமரில் பார்த்தோன்னா ஒரு 6 கஸ்டமர் இருக்காங்க. அதே டைமில் ப்ராடக்ட் பார்த்தோன்னா ஒரு 16 ப்ராடக்ட் இருக்குது. இந்த கஸ்டமர் எல்லாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னு ஈக்குவல் பண்ணி அதோட காஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த கோடிங் வந்து எழுதியிருக்கேன். பாருங்கள், இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேபிளை இன்னொரு டேபிளோட நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது, அதாவது eBay மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, eBayயில் ஒரே ஒருத்தர் கஸ்டமர் ஒரு 2-3 ப்ராடக்ட் வாங்குறாரு அப்படின்னா அந்த கஸ்டமரோட ஐடியை வச்சு நம்ம வந்து அந்த ப்ராடக்டோட ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே டேபிளில் இப்போது eBayயில் கஸ்டமர் தனியாக, அதோட ப்ராடக்ட் தனியாக, அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க டேபிளை. இப்போது ரெண்டு பேரும், அதாவது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது பார்த்தோன்னா நான் அந்தந்த கஸ்டமர் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினாரு அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்.
ஸோ அதுக்காக தான் இந்த வந்து டேபிள்ஸை ஜாயின் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கஸ்டமர் என்னென்ன வாங்கினார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேபிளை இன்னொரு டேபிளோட ஜாயின் பண்ணுறது. இதில் இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை வந்து வர கிளாஸில் பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.